வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் மேம். வணக்கம். எங்களுக்கு இந்த ஆன்மீக சம்மந்தமான தகவலாக எனக்கு ஏதாவது சொல்கிறீங்களா மேம்? நம்ம யூடியூப்காண்டி எது சம்மந்தமாக சொல்ல போகிறேன்றதை சொல்லிடுங்க. துளசி பற்றி சொல்லுவோம். ஓகே, நல்லது. துளசி செடி வீட்டில் வளர்க்குறது எல்லாருக்குமே நல்லது தெரியும். சரி, இது வளர்க்குறவங்களும் சரி வளர்க்காதவங்களும் சரி இந்த ஸ்லோகத்தை வீட்டில் இருந்து மானசீகமாக சொல்லி வணங்கிக்கலாம். ஓகே, அதாவது துளசி செடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட மானசீகமாக அதை துளசி இருக்க மாதிரி சுற்றி வணங்குற மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லி மனசுக்குள்ள காலையில் எழுந்திரிச்ச உடனே எழுந்திரிச்ச உடனே விருப்பில் உட்காந்து சொல்லிட்டு எழுந்திருக்கலாம். ஓகே, இது எங்க அம்மா எனக்கு சொன்னது. எல்லாம் துளசி கிடையாது, துளசி செடிலாம் கிடையாது. சரி, நீ காலையில் எழுந்திரிச்ச உடனே காலையில் கோயில் எழுந்து உட்காந்துட்டு இந்த துளசியில் துளசியை சுற்றி கும்பிடுற மாதிரி மானசீகமாக கும்பிடுவான்னு சொன்னா நான் ரெகுலராக கும்பிட்டு இப்போ எங்க வீட்டில் ஏகப்பட்ட துளசி செடி இருக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பாக கும்பிட்டுக்கிறேன். அந்த ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுவேன். சொல்லுங்க. ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா, வெள்ளிக்கிழமை தண்ணில் விளங்குகின்ற மாதாவே, செவ்வாய்க்கிழமை தண்ணில் செழிக்க வந்த செந்திருவே, பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே, பரிமளிக்கும் மூலக்கொழுந்தே நமஸ்தே, அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே, அஷ்ட ஐஸ்வர்யம் அளிப்பாய் நமஸ்தே, ஹரியுடைய தேவி அழகி நமஸ்தே, வனமாலை என்னும் மருவே நமஸ்தே, வைகுண்ட வாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே. இதை விளக்கேற்றி வணங்கலான்னு சரி, விளக்கேற்றாமல் பற்றி ஏற்றி வச்சு எதுவுமே இல்லாதவங்க சும்மா மானசீகமாக துளசி இருக்க மாதிரி சுற்றி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டாலே இதுக்கு அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது அனுபவத்தில் எனக்கு கிடைச்ச உண்மை. ஓகே, நல்லது நல்லது. இப்போ துளசி செடி வச்சு விளக்கேற்றுறது தெரியும் மேக்ஸிமம் எல்லாருக்கும். இருந்தாலும் நீங்கள் பிக்னஸ்க்காண்டி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். அதிகாலையில் எழுந்து துளசி கோலம் போடும்போது துளசிக்கும் துளசிக்கு ஒரு கோலம் போட்டு சரி விளக்கேற்றி வச்சா ரொம்ப சிறப்பு. விளக்கேற்ற முடியாதவங்க ஒரு ஊதுபத்தியாவது ஏற்றி வச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லி அதிகாலையில் கும்பிட்றதா ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, மற்றபடி பெண்கள் மாதவிடாய் சமயம் 5 நாட்களுக்கு அது நமக்கு தெரிஞ்சதான். விளக்கேற்ற மாட்டோம், அது கும்பிட வேண்டாம், துளசிக்கிட்டே போக வேண்டாம். அதாவது நீங்க விரிப்புலயே உட்கார்ந்து இந்த ஸ்லோகம் துளசி செடி இல்லாதவங்க, துளசி செடி வீட்டுல இல்லாதவங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே விருப்பில் உட்காந்து கண்ணை மூடி துளசி செடி இருக்க மாதிரி ஒரு பாவனை. அது அவங்க மனசுக்கு தெரியும். சுத்தபத்தமா இருக்கிற லேடிஸ் கும்பிடுக்கலாம். அது எப்ப சுத்தி வணங்குற மாதிரி நம்மள விளக்கேற்றி வச்சு ஒரு வச்சு ஏற்றி வச்சு சுத்தி சுத்தி கும்பிடுற மாதிரி பாவனை பண்ணாலே அதுக்கே இது பலன் உண்டு. சரி சரி சரி. இருக்கிறவங்க அதுக்கு கோலம் போட்டு துளசியை நம்ம மகாலட்சுமியோட ஆமா ஆமா நம்ம அதோட பேசலாம், புரியும் அந்த அளவுக்கு. நம்ம என்ன பேசுறோமோ அது புரியும் அந்த அளவுக்கு. ஓகே, அந்த அளவுக்கு நல்லா ஒரு கூட பிறந்த மாதிரி அப்படி துளசி செடி நல்லா டெய்லி காலையில் பேசி கோலம் மட்டும் கும்பிட்டு தான் வருவேன். அது அப்படியே பண்ண பண்ண நமக்கு புரியும், நல்லா புரியும். அது அந்த அளவுக்கு அதுக்கு பலனும் அதிகமாக இது உங்க அனுபவத்துல கண்டதுன்னு சொல்றேன். துளசி செடி எங்க வீட்டுல முதல்ல கிடையாதுங்களா, அம்மா சொல்லி தான் நான் இதை பண்ண ஆரம்பிச்சேன். சரி சரி. அதுக்கப்புறம் எங்க வீட்டு நிறைய துளசி செடி வாசல்ல அதுவா தன்னால வளர்ந்து ஏற்றி வணங்கிக்கிறதுக்கு ஒரு நல்லா சிறப்பாக. ஓகே, நன்றி நன்றி, தேங்க்யூ.